வேந்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ஜோதிட சவால். வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் நம்ம நிறைய கேள்விகள் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வேந்தர் டிவி நேயர்களும் கொரோனா கொடியரசுக்கும் இன்னைக்காக சார் நான் சொல்லார் பார்ப்போம். கண்டிப்பாக சார். முதல் கேள்வியே இப்போது உலக அளவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இந்த விஷயங்களில் பல்வேறு நாட்டு அதிபர்கள் பெயர்கள்லாம் அடிபட்டிருக்கு. இன்னும் இது எங்கே நடந்தது, எப்படி நடந்தது, இன்னும் யார் யார் பெயர்கள்லாம் அடிப்பட வாய்ப்பு இருக்குது சார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீனோட ஃபைல்ஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2019 அவர் இறந்துட்டார். அவர் சூசைட் பண்ணியிருக்கான்னு ஒரு அமெரிக்காவோட இது சொல்லியிருக்கு. புரியுதா எனக்கு? எதுக்கு அவர் சூசைட் பண்ணுறாருன்னு தெரில. பட் அந்த டைமில் அவருக்கு ப்ராப்ளங்கள் இருந்திருக்கலாம். அந்த ப்ராப்ளத்தினால அமெரிக்கா வழியில் சூசைட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கார். வேர்ல்டோட இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க, அந்த பெரிய பணக்காரங்க செய்யக்கூடிய பிரச்சனைகள், பெரிய பணக்காரங்க அவங்க லீடிங் ஆகுறது, அவங்க பிஸ்னஸ் லீடிங் ஆகுறது, அவங்க சில வழிகளை தேவையில்லாத பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயும் ஒரு பணக்கார் இருக்கக்கூடிய ஒருத்தர், அதில் இன்னொருத்தரும் ரெண்டு பணக்காரங்கள் இருக்கக்கூடிய ஆளுங்களும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க இருக்கவங்க அத்தனை பேருமே என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றது தான் அந்த எப்ஸ்டீனோட ஃபைல். அந்த பிடிஎஃபே எப்ஸ்டீனோட பிடிஎஃபே அதுதான். புரியுது? அவரோட ஃபைல், அவரில் பதிவில் எழுதியிருக்கக்கூடிய இதெல்லாம் அதில் இருக்குது. அது ஆதாரமாக இருக்காது, ஒரு ஆதாரமற்றதாக இருக்குது. ஏன்னா அவர் எழுதிய ஒரு வழியாக தான் இருக்க தவிர அது ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒன்று வரல. ஆனால் ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் அது எடுத்துன்னு வரணும். அது வழின்றது இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க. அதில் புது ஃபைல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கனால தான் இந்த பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. இதில் சில ஆளுங்கள் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், பர்டிகுலராக வெளிநாட்டில் பல அதிபர்கள் இருக்காங்க. அந்த அதிபரில் ஒரு 4-5 அதிபர்கள் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த அதிபர்களோட வழிகளில் பிரச்சனையை உருவாக்கி அதை மாற்றத்துக்கான வழிகள் பண்ணுறாங்க. ஒன்று, தேவையான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கல. தேவையான ஆதாரங்கள் கிடைச்சாதான் அது செய்ய முடியும். அப்படி ஆதாரங்கள் என்ன, இது ஃபைலோடையே முடிஞ்சிடும். இது ஒரு வழியாக வரும், அப்படியே பரபரப்பாக போகும். பல விஷயங்களாக பல பேருக்கு போய் அதை பாதிப்பாக வரும். ஆனால் அந்த பாதிப்பாக அந்த ஃபைல் ஓரளவுக்கு அப்படியே அடங்கிடும். அந்த ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட போகுது. இருந்தாலும் சில வெளிநாட்டில் இருக்கவங்க, சில பணக்காரங்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பிரச்சனைகள் இது இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது அவரோட அந்த ஒரு கணிப்பில் தான் அவர் எழுதியிருக்கார். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியா நடந்திருக்கு அப்படின்றத எழுதியிருக்கார். ஆனால் இன்னும் அதுக்கு ஆதாரமான செயல் கிடையாது. ஆனால் ஆதாரமாக எடுத்துன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் மாட்டுவாங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க மாட்டோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக அமெரிக்கா இருக்கக்கூடியவங்க, இல்லைனா உங்களுக்கு ரஷ்யாவில், இல்லை பர்டிகுலராக இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியில் இருக்கவங்க, இந்த மாதிரி மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கெல்லாம் இதில் அந்த ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைலோட வழிகள் வரும். ஆனால் முக்கியம் 99% பார்த்திங்கன்னா வெளிநாடு தான் இருக்குது. அந்த நிலையை இருக்கக்கூடிய நிலையை காட்டியிருக்காங்க தவிர இதுக்கு இன்னும் ஆதாரமற்ற செயல் வரல. இன்னும் ஆதாரங்கள் கண்டுபிடிப்பாங்க. இன்னும் இந்த 4 மாதத்தில் இன்னும் பரபரப்பு அதிகமாக இருக்கும். இந்த 4 மாதத்துக்கு ஒரு வாரம். ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெய் விற்பனையை தடுக்கிறதுக்காண்டி சர்வதேச நாடுகளை அமெரிக்கா பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விற்பனை விலை ஏற்றமாகுமா? அதே மாதிரி இது எங்கே போய் முடிய போகுது சார்? சொல்லாரு, ரொம்ப பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இந்த அமெரிக்கா பண்ணுது. இந்த அமெரிக்காவோட பிரச்சனை மிக பெரிய அளவில் போகும். எண்ணெயோட பிரச்சனையை உற்பத்தி பண்ணி அந்த எண்ணெயை இவங்க மூலிமா தான் விற்கணும், டாலரோட மதிப்பில் தான் எல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு செயல்கள் வந்திருக்கு. ஆனால் உலக நாடுகள் இது யாரும் ஏற்காது. உலக நாடுகள் ஏற்கக்கூடிய நிலைமைகள் கிடையாது. இதில் வழி கிடையாது. ஏன்னா அந்தந்த கண்ட்ரி, ஆனால் சில கண்ட்ரியை இவங்க மிரட்டுறாங்க. ஒன்று இந்த கண்ட்ரியை மிரட்டுறாங்க, ரெண்டாவது நமக்கு ஈராக்கில் இருக்கவங்கள சண்டை வலிக்கணும்னு நினைக்கிறாங்க. புரியுதுன்னா அவங்க இருக்க எண்ணெய் ஆயிலெலாம் நிறைய கம்பெனி அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் நிறைய கம்பெனிகள் க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா அது இன்னும் 2-3 கண்ட்ரி. எங்கெல்லாம் ஆயில் இருக்கோ அந்த கண்ட்ரியோட வழியை இவங்க பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க சுற்றி வளைச்சி ரஷ்யாவோட வழியில் வரணும், ரஷ்யா ஒரு அடங்கி போகணும் அப்படின்ற ஒரு இதுவை தான் இவங்க எடுத்துன்னு வர மாதிரியாக தெரியுது. ஆனால் இது நடக்காது. இது நடக்கிறதுக்கு வராது. எப்பவுமே இதுவாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரி அவங்க நாட்டோட வயலில் என்ன வேணாலும் சேல் பண்ணலாம், அவங்க எது வேணாலும் பண்ணலான்றதுனால தான் இருக்காங்க. அதனால தான் சைனா, ரஷ்யா
ஒரு கம்யூனிஸ்ட் இதுவாக இருக்காங்க. அவங்க வேர்ல்டில் வந்து அந்த மாதிரி ஒரு லெவலில் வழி பண்ணக்கூடிய அதை வந்து இவங்க யாராலையும் தொட முடியாது, தொடறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் அமெரிக்கா மற்ற கண்ட்ரி பிரச்சனையை கொடுத்து அந்த எண்ணெய் விலையெல்லாம் இவங்க வாங்கி விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட வர்த்தகத்துக்கு முதலீடு அதோட வழிகள், ஏன்னா இந்த எண்ணெய் விலை ஏறினா கச்சா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஏறும். வேர்ல்டில் எல்லா பொருட்களும் ஏறக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். அதனால்தான் இவங்க இந்த நிறைய இது பண்ண நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனை தீரத்துக்கான வழி வரும். அப்படி வரலன்னா அடுத்த மாதம் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 20ஆம் தேதியிலேருந்து ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்னா போர் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கண்ட்ரியில் எதிர்பார்க்காம சண்டைகள் வரும். ஒரு நாட்டோட பிரச்சனை உற்பத்தி ஆகி அந்த பிரச்சனைனால ஆட்டோமேட்டிக்காக அந்த சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள். அப்படி சண்டை வந்ததுன்னா இன்னும் குழப்பங்கள் ஏற்படும். இது மூலிமா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளங்கள் வரப்போகுது. எக்கனாமிக்கில் ரொம்ப பணங்கள் வந்து அடிப்பட போகுது, பிரச்சனைகள் அதிகமாக போகுது. ஸோ இந்த எண்ணெய் விலையினால் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுது. எல்லா நாட்டில் நம்ம கண்ட்ரியும் அவங்க மிரட்டுறதுக்கு தான் வழி பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் இனிமேட்டு அதை செயல் பண்ண முடியாது. ஸோ நம்ம சோர்ஸ் வந்து வேறு டிஃப்ரெண்ட்டாக போயின்னு இருக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக் வேறு டிஃப்ரெண்ட்டாக போயிடுச்சு. ஸோ இவங்க எது பண்ணாலும் எக்கனாமிக் நம்ம பிரச்சனை. ஆனால் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ வந்திருக்கு. ஏன்னா யூரோப், அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லண்டன், இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கச்சா எண்ணெய்கள் தேவைப்படுது. ரெண்டாவது வந்து இதனால் நிறைய விலைவாசிகள் ஏற்படுச்சு அந்த கண்ட்ரியில். அதாவது உணவுகள் வந்து பற்றாக்குறைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஏற்பட போகுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு கண்ட்ரியுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க பண்ணக்கூடிய ஒரு பல விஷயங்கள்னால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது ஆரம்பிக்கக்கூடிய காலம் அடுத்த மாதம். இந்த அடுத்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இது இல்லாமல் வேறு வழிகள்லாம் சொல்லுவாங்க. என்ன வழிகள் நடக்காது, பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, எகிப்தில் வந்து 2000 ஆண்டுகள் பழமையான தமிழ் கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார். ஸோ எகிப்திலையும் நம்ம தமிழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றதே ஒரு ஆச்சரியமா இருக்கு. எந்த காலகட்டத்தில் இது நிகழ்ந்திருக்கும் சார்? அதாவது உலகத்திலே வந்து தமிழ் முதல் உலகத்திலே முதல் தோன்றிய காலத்திலேருந்தே தமிழ் வந்தது. புரியுதானே? அதுதான் தமிழோட இலக்கணங்கள், தலைமையோட வழிகள், வார்த்தைகள் எல்லாமே முதல் வந்து தட்டெழுத்து, அதுதான் அச்செழுத்து. தட்டெழுத்துன்றது தான் இந்த மாதிரி பிரமிடு போல் வரும். அதில் வந்து உருவங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எழுத்துக்கான வழிகள். அச்சு எழுத்தில் வந்து உங்களுக்கு வடிவம் மாறும். அதுக்கப்புறமா தான் எழுத்துக்களோட வடிவங்கள் வந்து. ஸோ இந்த தட்டெழுத்துலாம் வருது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லெமோரியா கண்டம், அதாவது லெமோரியா ஆரம்பிச்சது குமரி கண்டம். இந்த குமரி கண்டத்துலேருந்தே இது வந்து உருவாயிடுச்சு. இதுலேருந்து தமிழ் வந்து ஆதி காலத்திலே உருவான ஒரு மொழி. இன்னைக்கு இல்லை, எல்லா இடத்துலையுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஹிஸ்டாலஜிக்கல்லே வந்து வேர்ல்டில் வந்து தமிழை பற்றி வேர்ல்டு ஃபுல்லாகவே அதை வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தமிழோட வழிமுறைகளில் வந்தது இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேணும். இதெல்லாம் பத்தாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஜிப்ட் வந்து 5000 இயர்ஸ் முன்னாடி. ஸோ தமிழில் உங்களுக்கு எடுத்திங்கன்னா அகத்தியம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 வருஷத்துக்கு முன்னாடி வருது. தொல்காப்பியம்னா வந்து கிட்டத்தட்ட 7000 கிமு 7000 அந்த மாதிரி ஆண்டுகள் வந்து வரக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த காலத்துலேயே வந்திருக்கு. இதெல்லாம் என்னென்னா மாயன்ஸ் வாழ்ந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வாழ்ந்த காலத்துலேயும் சில வழிகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வழிகள் அந்த மாயன்ஸோட இதுதான் இந்த ஈஜிப்தில் வருது. அந்த பிரமிடுகள் வர்றதுக்கெல்லாம் இந்த ஈஜிப்தில் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். கிட்டத்தட்ட 4800 இயர்ஸ் இல்லைன்னா 5000 பிசியில் வரக்கூடிய நிலையில் வரும். இந்த 5000 பிசியில் பார்த்திங்கன்னா இந்த தொல்காப்பியெல்லாம் வரும். தொல்காப்பியெல்லாம் ஏன்னா இங்கேருந்து ட்ராவலிங் முதல்ல இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகிடுறாங்க. இவங்கெல்லாம் ட்ராவல் ஆகி பல ஆயிரம் ஊர்களை பார்த்து வழி பண்ணுறாங்க. அந்த பண்ணக்கூடிய நிலைமைகள்லாம் வருது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 6000 வருஷமோ இல்லை 5500 வருஷமோ எடுத்திங்கன்னா ராமாயணம். இந்த ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா இவரெலாம் ராமநேஸ்வரன் தான் வர்றாரு. அப்போ தமிழ்நாட்டோட வழிகள்லாம் வருது. இங்கே தான் ட்ராவல் ஆகி போகிறாங்க. ட்ராவல் ஆகி அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ ராமேஸ்வரம்லாம் வருது. ராமேஸ்வரத்துலாம் அதை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு வால்மீகின்ற ஒரு ராமாயணத்தில் ராமேஸ்வரம்லாம் இருக்குது. ராமேஸ்வரத்தில் இந்த பூஜைகள் பண்ணுங்கள், வழி பண்ணுன்னு 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலைமை பார்த்திங்கன்னா அப்போ தமிழுக்கு அகராதி கிடையாது. ஸோ அது இன்றைக்கி இல்லை, அந்த காலத்திலே எழுந்த தமிழுக்கு வந்து அகராதி கிடையாது. தமிழ் வளர்ந்து ஆதி காலத்துலேருந்தே வந்திருக்க மொழி, அது வளர்ந்து போச்சு. அதனால்தான் இந்த மாதிரி பிரமிடுகள்லாம் வந்து வழி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான வழிகள் இருக்குது. இன்னும் நிறைய பழைய பொருட்கள் கிடைக்க போகுது ஆதியோடு. ஏன்னா இப்போ வந்து கோலடியிலே நமக்கு மிகப்பெரிய பழையகள் கிடச்சி கிட்டத்தட்ட 4000 5000 6000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதெல்லாம் கிடச்சிருக்கு பொருட்கள். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்
நமக்கு பூமியிலேருந்து கிடைக்க போகுது. இங்கே பெரிய இது வந்து கிடைக்க போகுது. ஆனால் ஈஜிப்த் இதெல்லாம் எடுத்திங்கன்னா இப்போ இண்டஸ் சிவிலைசேஷன் எடுத்தால் அதுதான் மெயின். 8000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. புரியுதானக்கு இண்டஸ்ன்றது நமக்கு மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலை, அதை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. நாகரிகம், அந்த நாகரிகத்திலேருந்து மொழிகள் வருது, மொழிகள் உருவாது, உலகம் முழுவதும் மொழிகள் உருவாது. அதே மாதிரியா பார்த்தீங்கன்னா அனனாக்கி பார்த்தீங்கன்னா 4800 வருஷத்தில் ஈரான், ஈராக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் அனனாக்கின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கு, அனனாக்கின்னு வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்களோட வழி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் முதன்மையான இருக்கிறது வந்து இந்த தமிழ் தான் நமக்கு வழிமுறையாக வந்திருக்குன்றதை சொல்கிறால். லாங்குவேஜ்லேயே தமிழ் தான். இன்னும் ஆராய்ச்சி இருக்குது, இன்னும் ஆராய்ச்சி தேவை, இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்படுன்றதை சொல்கிறாங்க. சார், அடுத்ததாக வந்து பாபா வங்கா அவங்க வந்து நாட்டு நடப்புகளை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறது இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து 2026ஓட பொருளாதார பிரச்சனையை பற்றி ஆக்சுவலி நீங்களும் முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பாபா வங்கா அவங்களும் கணிச்சு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தங்க விலை உயர்வு அதை பற்றியும் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து தங்கம் விலை உயர்வு பொருளாதாரம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பாபா வங்காவனுடைய சிறப்பு பற்றி, அதாவது அவங்க யார் அப்படின்றத பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? பாபா வங்கா சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கண்ணு போயிடுது. ஸோ அந்த கண்ணோட பிரச்சனை ஆகிடுது. ஒரு சட்டன் ஸ்டேஜில் அவங்களுக்கு கல்யாண ஹவுஸில் ஹஸ்பண்ட் இதுவாகிடுறாரு, வழி இல்லாமல் ஆயிடுறாங்க, தனியாகிடுறாங்க. ஒரு தனியாக இருந்து ஒரு சர்ச்சு அந்த மாதிரி வழியில் நின்றுக்குன்னு ஒரு தெய்வ ப்ரேயர், ரொம்ப ப்ரேயரில் தன்னோட வழியை வந்து பண்ண சொல்ல. இந்த ப்ரேயர் வந்து எப்போவுமே நல்லா நம்மலாம் தெரிஞ்சுக்கணும். ப்ரேயர் வந்து நமக்கு இன்ட்யூஷன் ஃபார்ம் ஆகும். இந்த இன்ட்யூஷன்றது எப்படின்னா சுவாதிஷ்டானம். இந்த சுவாதிஷ்டானத்தோட சக்கரங்கள் இயங்கிடுச்சுன்னா வேர்ல்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் சொல்ல முடியும். ஸோ வேர்ல்டில் நடக்கக்கூடிய அந்த இன்ட்யூஷன்ஸ் நேராக பிரெயினுக்கு போயிடும். அந்த பிரெயினோட இது வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த பிரெயினோட செல்ஸ் வந்து அப்சர்வேஷன். நமக்கு வந்து ரிசீவர் இருக்குது, 2 ரிசீவர். இந்த 2 ரிசீவர் வந்து வெளிநாட்டில் உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சக்தி இங்கே எடுத்துன்னு வரக்கூடிய சக்தி இந்த ரிசீவருக்கு உண்டு. புரியுதான்? அதனால தான் பெருமாளுக்கு சக்கரங்கள் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும், சங்க சக்கரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் காமிக்கக்கூடிய ஒரு ரிசீவர்ஸ். இந்த ரிசீவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல தானாக வரும். ஸோ இன்ட்யூஷன் இங்கேருந்து ஃபார்ம் ஆகும். இந்த ரிசீவர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். இந்த கலெக்ட் பண்ண சொல்ல ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே டப்புன்னு சொல்லினே போகலாம். இதுதான் இந்த விஷயங்கள். ஸோ இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள், தெய்வ பலங்கள், இந்த ப்ரேயர்ஸோட நம்ம காஸ்மிக் எனர்ஜியில் நம்ம பாடி கலக்க சொல்ல இன்னும் உலகத்தில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை எடுத்துன்னு வந்து சொல்ல முடியும். அதை ரொம்ப நாளாக இன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி நான் அதை சொல்கிறேன். ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் சொல்ல ஆக்னை சக்கரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும், சகசாரம் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த சகசாரம் வந்து எப்போ பார்த்தாலும் ஏக்கமாகவே இருந்துன்னு இருக்கும். வெளிநடப்பு விஷயத்தை உனக்கு சொல்லினே இருக்கும். வெளிப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியாக அமைக்கப்படும். அதுதான் அந்த பாபா வங்காக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்களுக்கு கண்ணு தெரியாது இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் என்ன நடக்கும், எந்த கண்ட்ரி இதெல்லாம் எப்படின்னா ஒரு சூட்சுமமாக தான் வெளிப்படையாகும். அது கூட அதை எடுத்து எலபரேட்டாக பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சூட்சுமமாக தான் யாராலையுமே சொல்ல முடியும். அந்த சூட்சுமத்தை வெளிப்படையாக வந்து அதை வந்து எலபரேட் பண்ண சொல்ல, அதாவது அதை ஆராய்ச்சி பண்ண சொல்ல அதோட எலபரேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இந்த விஷயமே. இதுதான் அந்த அம்மா வந்து கரெக்டான வழிகள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலங்கள். ஸோ 2028 வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சண்டால ராகு, இந்த ராகு மாறி திரும்பவும் மகரத்துக்கே வரான். அது இன்னும் ப்ராப்ளத்தை உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட போகுது. ஸோ மக்கள் ரொம்ப கவனத்தோட வழியாக இருக்கணும். மக்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் போடணும், எதில் போய் மாட்டிக்கூடாது. புரியுதானே? இப்போ வெளியில் போய் போட்டு மாட்டிக்கினாங்க. மாட்டி நிறைய பேர் வந்து, ஏன்னா வாங்கினவங்க விற்றவங்க ஓகே தான், ஆனால் நடுப்புற கடைசி நேரத்தில் வாங்கினவங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் ஏற்பட்டோம். ஏன்னா 4 லட்ச ரூபா கொடுத்து வெள்ளி வாங்கிட்டு 1.5 லட்ச ரூபா குறைஞ்சி போச்சு. ஸோ இன்றைக்கி 1,60,000 70,000 குறைஞ்சி போச்சு. அப்போ அந்த குறையக்கூடியனா அப்போது மக்களுக்கு இந்த பணம் போகிறதே தெரியாது, யாருக்குமே லாபம் இருக்காது. திரும்பி இது விற்க சொல்ல நமக்கு 2,20,000 நம்ம கையில் கடை, 30,000 நம்ம கையில் கடை. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணேன். எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் பாபா அவங்க வந்து ஹங்கேரியில் பிறந்தாங்க, ரொம்ப நாள் உயிரோடு வந்திருக்காங்க, 84 வயசு வரைக்கும் உயிரோடு வந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க 1996 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க சமாதியாக இருக்காங்க. பல்கேரியாவில் ஒரு சர்ச்சில் அந்த அம்மாவோட சமாதி இன்றைக்கே இருக்குது. அவங்களோட கோயில் படி அது வழியாக இருக்குது. அது நல்ல ஒரு இது தான். ஆனால் மிகப்பெரிய சக்தி இதுதான் இந்த இன்ட்யூஷன் ஃபார்ம் ஆகக்கூடிய சக்தி. இந்த இன்ட்யூஷன் ஒவ்வொரு மனுஷனுக்குமே உண்டு. அதுவும் பர்டிகுலராக இந்தியன்ஸ் பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ
ஒவ்வொரு இன்ட்யூஷனுமே அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தன்மை. சிலர் மனசில் அப்படியே மறைப்பாங்க, சிலர் மனசில் வந்து சொல்ல மாட்டாங்க, சிலர் குழப்பமாயிடுவாங்க, சிலருக்கு உடம்பே வந்து பெயின் ஏற்பட்டுரும். ஸோ சில விஷயம் ஒருத்தருக்கு சொல்லணும்னா அந்த விஷயம் ஏற்படுத்த உடம்பு ஃபுல்லாக பெயின் ஏற்பட்டுரும், அவங்களால எந்த ஒரு காரியத்தை சொல்ல முடியாத நிலைமை போயிடும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். அதனால தான் அந்த பாபாவோட பெரிய சக்தி இது. அந்த சக்தியை ஏக்கமாக்கி அதை வழி பண்ண சொல்ல அவங்க எழுதின புக்குகளோ இல்லை வாசகங்களோ பெருசாக கிடையாது. ஆனால் சொல்கிற வார்த்தைகள் பல பேர் எழுதி வச்சுருக்காங்க. பல பேர் மத்தியில், பல பேர் இடத்துல, பல பேர்கிட்ட போய் பேசுகிறப்போ, பல கூட உட்காந்துருப்போ இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட நிறைய விஷயங்கள் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயங்கள் வெளியாக போகுது. அதுக்கான வழிகள் உண்டு. ஏன்னா பாபாவாங்கவும் சரி, நாஸ்ட்ராடாமஸும் சரி வழி. நாஸ்ட்ராடாமஸ் வந்து எழுத்துக்கள் எடுத்து எழுதக்கூடிய நிலைமை. பாபாவாங்க வந்து டைரெக்டாக இப்போ நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி டைரெக்டாக சொல்லக்கூடிய நிலைமை. அந்த டைரெக்டான ஒரு வழி அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. அது தெய்வ சக்தி. அந்த தெய்வ ப்ரேயர் வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் கண்ணு தெரியலனா கூட அந்த வழிகள் சொன்ன ஒரு பெரிய சக்தி. அதனால தான் அந்த கண் மூடி இருக்க மாதிரியா அவங்க ஃபோட்டோவில் போட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுதான் உண்மை. மிகப்பெரிய சக்தி தான் அது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே சார். இப்போது இந்த வாரம் வந்து பொருளாதாரத்தின் நிலை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலை வந்து உயர்ந்துட்டே இருக்குது. இந்த வாரம் குறைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இன்னைக்கு என்னென்னா திங்கள் புதன் அதில் வந்து கண்டிப்பாக இறக்கிடுவோம். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் இறக்கத்தில் தான் இருக்குது. இறங்கி அதுக்கப்புறம் திரும்பி எதுனா ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஒரு போர் சலனமோ ஏற்பட்டால் எக்கச்சக்கமாக ஏறிடும். ஸோ இந்த கோல்டு ரேட் போகிறதே தெரியாது, வெள்ளி ரேட் போகிறது. ஆனால் இப்போது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இறங்குற பீரியட் ரொம்ப கவனமாக இருங்க. பர்டிகுலராக இந்த 15ஆம் தேதி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் கூட பொறுமையாக இருக்கும், ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஏறும், ஒன்றும் பிரச்சனை. ஓகே சார். ஷேர் மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் சார்? அதே மாதிரி இந்த வாரம் வந்து எதுலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சார்? இந்த 25ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்காவில் எதனா ஒரு பிரச்சனை ஆகலைன்னா ஷேர் பற்றி நம்ம கவலை இல்லைன்னா ஒரு நாள் ஒரு ஷேர் பெரிய லூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் மார்ச் மாதம் தைரியமாக இறங்க. அதிலும் பவர் செக்டார்ஸ் நல்ல வழியாக கிடைக்கும், ஃபைனான்ஸ் செக்டர்ஸ் நல்லாயிருக்கும், பேங்க். இந்த பேங்க்லாம் பல விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஸோ அதனால் செக்டர்ஸ்லாம் ரொம்ப டெவலப் ஆகும். ஸோ நிறைய ஃபைனான்ஸ் வந்து எப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய நிலைமைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறது, நிறைய கடன் வாங்கக்கூடிய நிலைமைக்கு வழி பண்ணாங்க. பேங்க்கில் நிறைய குயிக்காக வந்து ப்ராசஸிங் வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸிங் வர்றதுனால நிறைய இந்த பேங்க் செக்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பேங்க் செக்டர்ஸ் நல்லா வாங்க, பவர் ப்ராஜெக்ட் வாங்குங்க, புரியுதாங்களுக்கு. அதே நேரத்தில் லைன் சம்மந்தப்பட்டது எல்லாம் வாங்க. டாட்டா ஸ்டீல் சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் எடுக்கிறது நல்லது. மெயினாக இந்த காப்பர், ஜிங்க் இதெல்லாம் எடுங்க. ஸோ இந்த காப்பர், ஜிங்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விலை ஏற்படுது ஃப்யூச்சரில். ஸோ இதுக்கான அதனால் இந்த லைட்டுக்கு எல்லாம் வரக்கூடிய மின் விளக்குகள், லைட் இதெல்லாம் வந்து நிறைய ரேட் ஏறிடும். அந்த ரேட் ஏறக்கூடிய நிலைமைகள் வரப்போகுது. ஸோ ரொம்ப வழிமுறைகள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கோல்டு வந்து கொஞ்சம் இந்த ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வச்சுட்டு ஷேர்ஸில் கொஞ்சம் போங்க. அதுக்கப்புறம் திரும்பி கோல்டுக்கு போகிறது நல்லது. ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி வந்து அதாவது வரக்கூடிய அடுத்த 7 நாட்களில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? அதாவது இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த வாரங்களில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது நடந்துச்சு. அதாவது எம்பியினுடைய மரணம். இந்த விஷயம் நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அது வந்து அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை வந்து நாங்கள் ரெகுலராகவே கேட்கலாம் அப்படின்னு வந்து நினச்சி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த 7 நாட்களில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன சார்? அதாவது நார்த்தில் வந்து மிகப்பெரிய மழை பெய்யுது, எதிர்பார்க்காத வெள்ளம், வெப்பசலனம் இப்பயே ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் பார்க்காத வெப்பசலனத்தை பார்ப்பாங்க. மழை வந்து ஒரு கண்ட்ரியில் மழை வந்து வெப்ப மழை போல் மணலில் மழை பெய்ய போகுது. இந்த மழை மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இல்லைனா அதிகமாக வெப்பமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியில் இது நடக்கும். ஒரு அதிபர் முக்கியமான ட்ராவல் பண்ண சொல்ல, ஒரு ஃப்ளைட்லேயோ வேறு ட்ராவல் பண்ண சொல்ல அந்த பிரச்சனையாகி அந்த ஃப்ளைட் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நம்ம வந்துடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த கேள்வியை வந்து கேட்காம இருக்க முடியாது சார். நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து மகா சிவராத்திரி. ஸோ இதை பற்றியும் இதனுடைய சிறப்புகள் பற்றியும் சுருக்கமாக சொல்ல முடியுமா சார்? உலகமே இந்த வாட்டி கும்பிட போகுது. உலகமே கும்பிடக்கூடியது இந்த மகா சிவராத்திரி.
சிவனுக்கு வழியாக இருக்கக்கூடிய அந்த மகா சிவராத்திரி. ஏன்னா சூடு தன்மைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி குளிர்ச்சி தன்மைகள் போகுது. அதுதான் உண்மையான லூனாரோட நம்மளோட வரைபடத்தோட லூனாரோட ஒவ்வொரு காலகட்டங்கள் வானிலை வழிகள் மாறக்கூடிய தன்மைகள் அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தன்மையை தான் நம்ம இதை சொல்கிறோம். அதுதான் உண்மையான விஷயங்கள். அந்த லூனார் மாறுறப்போ ஒரு நாள் இரவு நைட்டில் நம்ம முழிக்கிறப்போ விருதனுக்கு அந்த குளிர்ச்சியான தன்மையாக உடலில் பார்த்தது சூடு தன்மை ஏற்பட்டு உடலில் வழி மாறுது. அதுவே அந்த சூடு தன்மையினால் அப்புறம் அந்த சூடு தன்மைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் நம்ம உடலை மாற்றக்கூடிய தன்மைகளாக இருக்குது. அதனால தான் இந்த ஒரு நாள் முழுதும் நம்ம நைட்டில் முழிக்கிறோம். அது பக்காட்டு எல்லா மாதமும் மாத சிவராத்திரி வருது. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த சிவராத்திரி வந்து என்றைக்குமே வந்து மிக மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரிக்கு வருது எப்போவுமே இந்த மார்ச் மாதத்தில் வரும். மாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வழி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து மாசி மாதம், இந்த பிப்ரவரி தொடக்கத்திலே வந்தது. ஸோ இந்த மாசி மாத தொடக்கத்திலே இதுக்கான வழி வந்தது. இறைவனோட வழி, இறைவனை வழி பண்ணி தூதிக்கிறப்போ அந்த நாளில் கண்முழிச்சு வழிபடுறப்போ நமக்கு முத்திகள், நமக்கு இறையோட வழிகள், இப்போ தான் நான் சொன்னேன் சக்கரங்கள் ஏகிறது, இன்ட்யூஷன்ஸ், இந்த இன்ட்யூஷன்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், தெய்வ செயல் வந்து போங்க, இதுதான் ரொம்ப நல்லது. ஆன்மீகம்தான். எவ்வளோ பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஆன்மீகம், தெய்வ வழிகள், ப்ரேயர் ஒவ்வொரு வீட்டில் பண்ண சொல்ல பெரிய மாற்றத்தை கொடுக்குன்றதை சொல்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். ஸோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சிறப்பாக தெளிவாக ஆன்சர் பண்ணீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வேந்த டிவி நேரிலும் கொரோனா கொரியர்ஸ்லையும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார். வணக்கம். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோதினி.